சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, ட்ராகன் ஃப்ரூட்டை பற்றி பார்க்க போகிறோம். ட்ராகன் ஃப்ரூட் வளர்ப்பு எப்படின்னு, அதுக்கு ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு செடி நான் வச்சு 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் ஆகி ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் வளர்ச்சி இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட் வளர்ச்சி இருக்காது. 2 வருஷம் ஆகி 2 கிளை தான் மேலே வரைக்கும் போயிருக்குது. மேலே வரையும் போய் இப்போ பூ வச்சிருக்குது. ரெண்டு தான் பிரிஞ்சு பூ வச்சிருக்குது. இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு எப்படா காய்க்கும், எப்படா நம்மளுக்கு பழம் தரும் அப்படின்னு ரொம்ப நாளாக காத்துருக்கு. இன்றைக்கி தான் அதுக்கு உண்டான முழு பலனும் கிடச்சிருக்குது. ஒரு பூ பூத்து இருக்குது, இந்த சைடு மொட்டு தான் வச்சுருக்குது. பூ பூக்கிறதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ட்ராகன் ஃப்ரூட்டில் பூ வச்சிருக்கிறத பார்த்து. நீங்களும் ட்ராகன் ஃப்ரூட் வளர்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக வைக்கலாம். ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி. நான் நினைக்கிறேங்க, நம்ம ஒவ்வொரு பிளான்ட்டாக வச்சு வளர்க்குறதுக்கு எல்லா தொட்டிலையுமே ட்ராகன் ஃப்ரூட்டே வச்சு விட்டுறலாம். அப்போ நம்ம எங்கே போனாலும் கவலை இல்லை, ஊருக்கு எதுக்கும் போகணுன்னு கவலைப்பட வேணாம், தண்ணி ஊற்றணுன்ற கவலைப்பட வேணாம். வாரத்தில் 1 நாள் தண்ணி ஊற்றினா போதும். உரம் வைக்கணுங்கிற கவலையும் இதுக்கு இல்லை. எப்போமாவது நம்ம பஞ்சகாவியா மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணும்போது இதுக்கு ஸ்ப்ரே பண்ணால் போதும். டெய்லி கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. மாதத்தில் 1 நாள் பஞ்சகாவியம் மீன் அமிலம் கொடுத்தா போதும், இது அழகாக வளர்ந்துடும். கிட்டத்தட்ட இந்த ஒரு தொட்டி ஒரு பெயிண்ட் டப்பாவில் தான் வச்சுருக்கிறேன். ஒரு 5-6 ட்ராகன் ஃப்ரூட் வச்சுருக்கேன். இதில் 2 இதில் பூ வந்திருக்குது. இன்னும் ஒரு 3 பிளான்ட் இருக்குது. 3 ட்ராகன் ஃப்ரூட் செடியும் பிரித்து நம்ம வேறு இதில் தொட்டியில் வைக்கணும். இதுலேயே வச்சா அடுத்த வருஷம் காய்க்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்ம பிரித்து வேறு தொட்டியில் வைக்கிறோம். வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் பலன் கிடைக்கும். அவ்வளோதான். ட்ராகன் ஃப்ரூட்டு 2 பூ மொட்டு வந்திருக்குங்கிற மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வீடியோவை முடிக்கிறேன். பாய் பாய்.